பரமார்த்த குறுக்கதைகள் பாகம் 18 குதிரைக்கு லாயம். இலவசமாக கிடைத்து குதிரையினால் ஏராளமான கஷ்டங்கள் ஏற்பட்டு போனதை எண்ணி எண்ணி வேதனைப்பட்டார் பரமார்த்த குரு. தமக்கு குதிரை வேண்டும் என்பதற்காக அல்லவா தங்கமான சிஷ்யர்களும் துன்பம் பட வேண்டியதாகிவிட்டது என்று மிகவும் துக்கப்பட்டார் குரு. அவலட்சணமான குதிரைதான் என்றாலும் பணச்செலவு ஏதும் இல்லாமல் கிடைத்ததே என்று பார்த்தால் அடுத்தடுத்து வீண் செலவுக்கு வழி செய்கிறதே என்று வெகுவாக அங்கலாய்த்துக் கொண்டார் அவர். தெய்வமே, இப்படி எல்லாமா எங்களை சோதிக்க வேண்டும் என்று புலம்பினார். இப்படியெல்லாம் தம்மையே நொந்து கொண்டிருந்தவர்க்கு திடீரென்று ஞான விஷயத்தைப் பற்றிய சிந்தனை வந்துவிட்டது. உடனே அவர் தம் சிஷ்யர்களை அருகே அழைத்தார். அன்போடு தம் எதிரே அமரச் செய்து ஞான உபதேசம் செய்ய ஆரம்பித்தார். அன்பும் பண்பும் கூடிய சிஷ்யர்களே, இந்த உலக வாழ்க்கையை ஆழ்ந்து நோக்கி ஆராய்ச்சி செய்தால் எல்லாமே சூன்யமாகத்தான் தோன்றுகிறது. எல்லாமே முயல் கொம்பு போலவும் காலை நீர் போலவும் தாம் என்று கருத வேண்டியதாக இருக்கிறது. இந்த உலக வாழ்க்கையில் தீமை கலவாத நன்மையோ, கசப்பு கலவாத இனிமையோ, துன்பம் கலவாத மகிழ்ச்சியோ காண முடியவில்லையே. பாருங்களேன், பணம் கொடுத்து வாங்காதது மகிழ்ச்சி என்றால் அந்த குதிரையினால் நமக்கு எவ்வளவு துன்பம் வந்துவிட்டது. துளியளவு தேனை பெறுவதற்கு எத்தனை தேனீக்கள் நம்மை கொட்ட வருகின்றன. நெல்லுக்கு உமி உண்டு, கனிக்குத் தோலும் கொட்டையும் உண்டு. இவையெல்லாம் இயல்பானவைதாம். ஆனால் என்னை பொறுத்தவரையில் அனுபவிக்கிற சந்தோஷத்தை விட துன்பமே அதிக அளவாக இருக்கிறது. எனக்கு குதிரையேற அவ்வளவு அதிர்ஷ்டம் இல்லை என்றே தோன்றுகிறது. எல்லாம் விதிக்கு எதிராக நடக்க முடியுமா? முடியாதே. ஆகவே இனி இந்த குதிரை எனக்கு வேண்டவே வேண்டாம். இதை முன்பு இருந்த இடத்துக்கே கொண்டு போய்விட்டு விடுங்கள் என்று உருக்கமாக கேட்டுக்கொண்டார் பரமார்த்த குரு. அவர் அவ்வாறு கூறியதும் சிஷ்யர்கள் அனைவரும் அப்படியே பதறிப்போய்விட்டார்கள். குருநாதர் ஏன் இவ்வாறு வருத்தப்பட வேண்டும்? அந்த குதிரைக்குத்தான் தோஷ நிவர்த்தி செய்தாகிவிட்டதே என்று கவலைப்பட்டார்கள். எங்கள் உயிருக்கும் மேலான குருநாதரே, தாங்கள் இப்படியெல்லாம் மனம் தளர்ந்துவிடக்கூடாது. எந்த குதிரைக்கு இருந்த தோஷத்தைத்தான் வள்ளுவ பண்டாரம் இதன் காதை அறுத்து காத தூரத்துக்கு ஒட்டிவிட்டானே. இனி ஒரு நஷ்டமும் ஏற்படாது. தைரியமாக இருங்கள். இது என்ன நாம் தேடிய குதிரையா? தெய்வாதீனமாக இலவசமாக கிடைத்த குதிரையல்லவா? தெய்வத்தின் திருவருளுக்கு எதிராக நாம் போகலாமா? தெய்வமே பார்த்து அனுப்பியதை நாம் திருப்பி அனுப்பினால் அது தெய்வ குற்றம் ஆகிவிடாதா? தாங்கள் தயவு செய்து சிந்தித்துப் பாருங்கள். இனி ஏதும் கஷ்டம் வராது. கவலையை விடுங்கள் என்று சீடர்கள் அன்போடு ஆசிரியரை தேற்றினார்கள். குருமகானம் ஒருவாறு சமாதானம் அடைந்தார். ஆனால் ஒன்றை மட்டும் உறுதியாகச் சொன்னார். இனி இந்த குதிரையை இரவில் கட்டிப் போடாமல் மேயவிட்டு விடக்கூடாது. இல்லையேல் அன்னருக்கு நேர்ந்ததைப் போலத்தான் மோசம் வந்து சேரும் என்றார் குரு. கட்டியே வைப்போம் என்றார்கள் சிஷ்யர்கள். எங்கே கட்டி வைப்பது? இடம் எங்கே இருக்கிறது? மரத்துக்குப் பின்னால் ஒரு லாயம் கட்டுவோம் என்றான் மிலேச்சன். எப்படி கட்டுவது? பேதை கேட்டான். இப்படிக் கேட்டால் எப்படி? நான் வெளியே போய் ஆலமரத்துக் கொம்புகளை வெட்டி வருகிறேன். அந்த கொம்புகளை வைத்து அழகான ஒரு லாயம் கட்டிவிடுவது என்று உறுதியான தொனியில் உரக்கவே உரைத்தான் பேதை. அப்படியே ஆகட்டும் என்றார் ஒருவாறு மனம் தேறிய பரமார்த்த குரு. பேதை கோடரியை எடுத்துக்கொண்டு ஒரு பெரிய ஆலமரத்தை குறிவைத்துக் கொண்டு புறப்பட்டுப் போனான். வழியோரத்தில் இருந்த அந்த பெரிய ஆலமரத்தை அவன் ஏற்கனவே பல முறை பார்த்திருக்கிறான். அங்கே போய் நின்று அதை ஏற இறங்க ஒரு முறை நோட்டம் விட்டான். சரசரவென அம்மரத்தின் மேல் ஏறி ஒரு பெரிய கிளையை கோடாரியால் வெட்டத் தொடங்கினான். அந்த கிளை உயர்ந்து வளர்ந்து ஒழுங்காயிருந்தது. பேதை அந்த கிளையின் நுனிப்பக்கமாக அமர்ந்து கொண்டு அடிப்பக்கத்தை வெட்டிக் கொண்டிருந்தான். அப்போது அந்த வழியாக ஒரு வேதியர் வந்து கொண்டிருந்தார். அவர் மரம் வெட்டும் சப்தம் கேட்டு அண்ணாந்து பார்த்தார். அங்கே பேதை விசித்திரமான முறையில் கிளையை வெட்டிக் கொண்டிருப்பதை கவனித்தார். அப்போது அவன் ஏறக்குறைய பாதி பாகம் வெட்டிவிட்டிருந்தான். இன்னும் 2 வெட்டில் கிளை துண்டாகிவிடும். அவனும் கிளையோடு கீழே விழுந்து விடுவான். பதறிப்போனார் பார்த்தவர். இப்படியும் ஓர் ஆளா என ஆச்சரியப்பட்டார். அடடே, யாரையா அது? இப்படி உட்கார்ந்து வெட்டினால் விழப்போகிற கிளையோடு நீயும் விழுந்து விடுவாயே என்று எச்சரித்துக் கூவினார் அவர். என்ன ஓய் வழிப்போக்கரே,
இப்படியெல்லாம் அபசகுனமாக அமங்கலமாக பேசிக்கொண்டு இங்கே நிற்காதீர். வழியே பார்த்துப் போம் என்று பேதையும் மரத்தின் மேலிருந்து கத்தினான். ஓ, இவன் சரியான முட்டாள் போலிருக்கிறது. இவனுக்கு எவ்வளவுதான் சொன்னாலும் கேட்டுக்கொள்ள மாட்டான் என்று அவர் தலையில் அடித்துக் கொண்டு அங்கிருந்து நகர்ந்தார். தானே பட்டு அனுபவித்தால்தான் தெரியும். பட்டரி கெட்டரி பத்தெட்டிருத்தரி என்று தமக்குள் முணுமுணுத்துக் கொண்டே அந்த வேதியர் போன சில நிமிடங்களுக்கெல்லாம் கிளையோடு கீழே விழுந்து விட்டான் பேதை.